இப்போ மீன் வந்து ஒரு வாங்கிட்டு வந்தோடனே அந்த செதில்லாம் அங்கே கடையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்போ 4 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை மஞ்சள் அப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு, அதாவது மீன் வறுவலுக்கு தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி வந்து குழம்புக்கு. இந்த பெப்பரை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காம 1-2 ஒரு 3/4 இதுக்கு மட்டும் அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வந்து மசாலாலாம் தடவி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், ஃபிஷ் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை உள்ளே போடலாம். நான் வந்து இப்போ 2 தான் போட போகிறேன், ஏன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் கடையில் வாங்கின மசாலாலாம் போடாமல் நம்ம வீட்டில் செஞ்சதே போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக தட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 1ல் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை 1லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் நின்று வேகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பின்னாடி திருப்பி போடணும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம பின்னாடி திருப்பி போகிறோம். இந்த மசாலாலாம் கீழே உதறல, அப்படியே தான் இருக்குது. வாசமாகவும் இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெந்ததுன்னா எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இதுவும் நல்லா வெந்திருக்கு. ஓகே, இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வாசமாகவும் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள்.